வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகை மாவட்டம் திருக்குவளை பகுதியில் 2வது நாளாக தொடரும் கனமழை. அறுவடைக்கு தயாரான 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதிகளில் அறுவடை பணிகள் தீவிரம். அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் தனியாருக்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் விவசாயிகள். உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட புறக்காவல் நிலையம் மூடல். பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில் காவல் நிலையத்தை மீண்டும் திறக்க வலியுறுத்தல். ஆங்கில புத்தாண்டையொட்டி பூக்களின் விலை கிடுகிட உயர்வு. மல்லிகை கிலோ 3000 ரூபாய்க்கு, பிச்சிப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும் விற்பனை. கோவில் மற்றும் பட்டு நகரம் என்று பெயர் பெற்ற காஞ்சிபுரம் தற்போது கழிவுநீர் நகரமாக மாறிய அவலத்தை விளக்கும் செய்தி தொகுப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருக்குவளை பகுதியில் 2வது நாளாக மழை பெய்து வரும் நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே பனங்காடி, சூரமங்கலம், வடுவாக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சாகுபடி போதிய நீர் இல்லாததால் பொய்த்து போன நிலையில் விவசாயிகள் ஒருபோக சாகுபடியாக சம்பா சாகுபடியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. ஏக்கருக்கு 25,000 வரை செலவு செய்து அறுவடைக்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் நெற்பயிர்கள் சாய்ந்ததால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் தேசிய மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். எனவே அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று முந்தா நாள் பெஞ்ச மழையில் எல்லாமே சுத்தமாக சாஞ்சிட்டு இன்னும் 20-25 நாளில் அறுக்க வேண்டிய பயிர் சாஞ்சது இல்லாமல் எல்லாம் அழிவி நாத்தங்களை ஆரம்பிச்சிட்டு எங்கள் பஞ்சாயத்தில் வடுவக்குடி, சூரமங்கலம், கருவேல்மாங்குடி, கீழக்கச்சநகரம், மேலக்கச்சநகரம், கொளப்பாடு இந்த பகுதி பூரா கடுமையாக பாய்ச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். கைக்கு வர நேரத்தில் இது மாதிரி சுத்தமாக எழுந்துட்டுனா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு கச்சனை உழவர் சேவை வங்கியில் 7 ரூபா கடன் வாங்கி தான் விவசாயத்தை பண்ணியிருக்கோம். எப்படி இப்போ கடனை திருப்பி கொடுக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வத்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை தொடங்கிய நிலையில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, நெடுங்குளம், தாணிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் 6000 ஏக்கருக்கு மேல் முதல் போக நெல் சாகுபடி செய்யப்பட்டது. கதிர்கள் முற்றிய நிலையில் விவசாயிகள் அறுவடை பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்னும் திறக்கப்படாததால் அறுவடை செய்யப்படும் நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதனால் குறைந்த விலைக்கு தனியாருக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தங்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்றும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அறுவடை செய்யப்படும் நெல்லுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்து உடனடியாக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள புறக்காவல் நிலையம் செயல்படாததால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கும் சுற்றுப்புற கிராமங்களுக்கும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பேருந்து நிலையம் எப்போதும் மக்கள் கூட்டம் நிரம்பி பரபரப்பாக காணப்படுவது வழக்கம். இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பேருந்து நிலையத்தில் புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. சிறிது காலம் பயன்பாட்டில் இருந்தது
நிலையில் தற்போது புறக்காவல் நிலையம் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவியரின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் மீண்டும் புறக்காவல் நிலையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணப்பாறை அருகே பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள தேனூரில் அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மழை காலங்களில் இப்பள்ளி வளாகத்தின் முன்பு தண்ணீர் தேங்குவது வழக்கமாக உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையின் காரணமாக பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தேங்கி கோரை புற்கள் சுமார் 2 அடி உயரம் வரை வளர்ந்துள்ளன. இதனால் அப்பகுதியில் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகியுள்ளன. விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டால் மாணவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற வேண்டும் என்றும் தொடர்ந்து தண்ணீர் தேங்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் பள்ளியில் உள்ள தண்ணீர் தொட்டி மூடப்படாமல் உள்ளதால் அதில் தவளை போன்ற ஜீவராசிகள் செத்து மிதக்கின்றன. எனவே தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்து பள்ளி வளாகத்தை சுகாதாரத்துடன் பராமரிக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சூளகிரி அருகே பழுதடைந்த மாநில நெடுஞ்சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியிலிருந்து உத்தனப்பள்ளி வரையிலும் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் மாநில நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. இந்த நெடுஞ்சாலையை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 30 கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. நாள்தோறும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர், பணிக்கு செல்வோர், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அத்துடன் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலின் போது ஓசூருக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையாக உத்தனப்பள்ளி சாலை இருந்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகளும் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் 12 கிலோமீட்டர் தொலைவிலான மாநில நெடுஞ்சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டு நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. கடந்த ஒரு வார காலமாக வெயில், பனி, சாரல் மழை காரணமாக பூக்கள் வரத்து குறைந்தே காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புத்தாண்டு காரணமாக பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் பூக்களுக்கு நல்ல விலை கிடைத்துள்ளது. மல்லிகை பூ கிலோ 2700 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை விற்பனையானது. இதேபோன்று முல்லைப்பூ 1200 ரூபாய் வரையிலும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 800 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோன்று ரோஜா, சம்மங்கி, செவ்வந்தி என அனைத்து பூக்களின் விலையும் கணிசமாக அதிகரித்தன. பூக்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிளைமேட் சேஞ்ச் ஆகி வரதுனால கொஞ்சம் பூ வரத்தும் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, உலக நாட்டில் எல்லா நாட்டிலையுமே புத்தாண்டு கொண்டாட்டம் எல்லா நாட்டிலையும் கொண்டாடுவாங்க. அதனால வாண்டட் அதிகமாக இருக்குது. பூ வரத்தும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த 5 நாளாவே 2000 ரூபா, 2500, 3000 அந்த மாதிரி மல்லிகைப்பூ ரேட்டு போயிட்டே இருக்கு. இது கண்டினியூஸாக இன்னைக்கும் இருக்கும். இதேபோன்று திருவண்ணாமலை ஜோதி மார்க்கெட்டில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பூக்கடைகள் உள்ளன. புத்தாண்டையொட்டி அனைத்து கடைகளிலும் பூக்கள் ஏராளமாக குவித்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இதில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கும், கனகாமரம் 600 ரூபாய்க்கும், மூக்குத்தி ரோஸ் கிலோ 800 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோன்று ரெட் ரோஸ், மஞ்சள் ரோஸ் மற்றும் சாமந்தி வகைகள் கிலோ 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்பனையானது. பூக்களின் விலை அதிகரித்த போதிலும் சிறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பூக்களை வாங்கி சென்றனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி, காவல் கிணறு, ஆவரைக்குளம், ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிச்சிப்பூ சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் பிச்சிப்பூக்கள் கன்னியாகுமரியில் உள்ள தோவாளை மலர் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டையொட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 1 கிலோ பிச்சிப்பூ 350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1 கிலோ பிச்சிப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விலை அதிகரிப்பால் பல மலர் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
தேனியில் தக்காளியின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தக்காளி பயிரிடப்பட்டு வருகிறது. பெரும்பாலான இடங்களில் தக்காளி விளைச்சல் தொடங்காத நிலையில் தேனி மாவட்ட சந்தைகளில் கடந்த வாரம் வரையில் 1 கிலோ தக்காளி கிலோ 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் தக்காளியின் தேவை அதிகரித்த நிலையில் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தக்காளி வரத்து அதிகரித்தது. வரத்து அதிகரிப்பு காரணமாக தேனி மாவட்டத்தில் தக்காளியின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் 50 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு குறைவாக விற்பனையாகிறது. ஆண்டிப்பட்டி சந்தையில் 15 கிலோ அடங்கிய ஒரு பெட்டி தக்காளி 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் தேனி மாவட்ட தக்காளி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தஞ்சையில் 2 வயது குழந்தை திருப்புகழ் பாடலுக்கு பரதநாட்டியமாடி சாதனை படைத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் மருங்குளம் கிராமத்தை சேர்ந்த விமல்ராஜ், விஜயலட்சுமி தம்பதியின் 2 வயது மகள் விதுலாஸ்ரீ. இவள் சென்னையில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கியிருந்தபோது கோவிலில் பரதநாட்டியம் கற்றுக் கொடுப்பதை பார்த்துள்ளார். பின்னர் வீட்டிற்கு வந்த சிறுமி அபிநயம் பிடித்ததை கண்ட பெற்றோர் சிறுமிக்கு முறைப்படி பரதம் கற்றுக் கொடுத்துள்ளனர். சிறுமியின் திறமையை கண்டு வியந்த பரதநாட்டிய ஆசிரியை விதுலாஸ்ரீக்கு திருப்புகழ் பாடலுக்கு பரதமாட பயிற்றுள்ளார். திருப்புகழ் பாடலுக்கு சிறுமி விதுலாஸ்ரீ அபிநயம் பிடித்து ஆடி அனைவரையும் அசத்தியுள்ளார். சிறுமியின் இந்த சாதனை டிவைன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. மணப்பாறை அருகே 59 வினாடிகளில் 32 வகையான மேஜிக் செய்து 10 வயது சிறுமி கின்ன சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மஞ்சம்பட்டியை சேர்ந்தவர் ஆனந்த். இவரது மகள் வெனிட்டா. 10 வயதான இவர் அரசு உதவி பெறும் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தந்தை மேஜிக் கலைஞர் என்பதால் வெனிட்டாவிற்கு சிறு வயது முதலே மேஜிக் கலை மீது அதிக ஆர்வம் இருந்து வந்துள்ளது. இதனால் அவர் பல்வேறு வகையான மேஜிக் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இளம் வயதிலேயே கின்ன சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் 59 வினாடிகளில் 32 வகையான மேஜிக் செய்து அதை கின்னஸ் முயற்சிக்கு அனுப்பியுள்ளார். மேலும் குறைந்த நேரத்தில் அதிக மேஜிக் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் சிறுமிக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் ஊக்கப்படுத்தி வருகின்றனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தேவக்கோட்டையில் நடைபெற்ற ஐயப்பன் சிறப்பு பிரார்த்தனையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கருதா ஊரணி அருகே அமைந்துள்ள தர்மசாஸ்தா பஜனை மடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து பஜனை பாடல்கள் பாடிய ஐயப்ப பக்தர்கள் விரதமிருந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் 6000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தர்மசாஸ்தா பஜனை குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே மின்சார சிக்கன வார விழா பேரணியை அமைச்சர் நாசர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பெரியகுப்பம் ரயில்வே மேம்பாலம் அருகே மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலக திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நாசர் கலந்து கொண்ட நிலையில் மின்சார சிக்கன வார விழா பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள், மின்வாரிய உதவி செயற்பொறியாளர்கள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டு மின் சிக்கனம் தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் மது போதையில் சுற்றித் திரிந்த குரங்கை மனித நேயத்துடன் பாதுகாத்த பாம்புபிடி வீரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுற்றித் திரிந்த குரங்குக்கு மர்ம நபர்கள் சிலர் மது கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மது போதையில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த அந்த குரங்கை பொதுமக்கள் விரட்டி அடித்தனர். இந்நிலையில் குரங்கை மீட்ட பிரபல பாம்புபிடி வீரர் ஸ்னேக் பாபு அதற்கு மருந்து அளித்துள்ளார்.
சிதம்பரம் அருகே சிலுவைபுரம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலுவைபுரம் கிராமம் 3 ஊராட்சிகளில் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளதால் குடிநீர், சாலை போன்ற அடிப்படை வசதிகளை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அரசு அலுவலகங்களில் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் சிலுவைபுரத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கோவையில் ஒரே இடத்தில் 1500 பேர் சிலம்பம் சுற்றியும் கராத்தே சாகசங்களை செய்தும் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பேரூர் அருகே தீத்திப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் இந்த சாதனை முயற்சி நடைபெற்றது. இதற்காக சென்னை, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இருந்தும் அண்மை மாநிலங்களில் இருந்தும் கராத்தே மற்றும் சிலம்ப மாணவர்கள் கோவைக்கு அழைத்து வரப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 4 வயது சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1500 பேர் 45 நிமிடங்கள் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி புதிய சாதனை படைத்தனர். இதேபோன்று கராத்தே மாணவர்களும் ஒரே நிற உடையை அணிந்து சாகச முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த சாகசங்களுக்கு விரைவில் கின்னஸ் உலக சாதனை அங்கீகாரம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காளை விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மார்கழி மாத அமாவாசையை ஒட்டி ஆரணி அருகே உள்ள கொளத்தூர் கிராமத்தில் காளை விடும் விழா நடந்தது. இப்போட்டியில் பங்கேற்க வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் காளைகள் அழைத்து வரப்பட்டன. கயிற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டதும் காளைகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. காளைகள் ஓடியபோது குறுக்கிட்ட மாடுபிடி வீரர்கள் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். மேலும் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.